வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கம்பு இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கம்பு இட்லி செய்யறதுக்கு முதல் பாருங்க, ஒரு 1/4 கிலோ பிடிக்கிற டம்ளர்ல ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். அது கூடயே நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டுக்கிறேன். இட்லி அரிசி ஒரு டம்ளர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறேங்க. வெள்ளை உளுந்து தான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போடும்போது நல்லா சாஃப்டாக வரும் இட்லி, அதுக்கு தான் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா 4-5 வாட்டிக்கு மேலே வாஷ் பண்ணணுங்க. ஏன்னா இது கம்பில் என்ன தூசிலாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு 6-7 வாட்டி கூட வாஷ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா ஒரு 6-7 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ரொம்ப ஹெல்த்தி. கம்புக்கு இந்த வெயில் டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. கம்பு கூழெலாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் கம்பில் இட்லி செஞ்சுருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இட்லி டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா ஒரு 6-7 வாட்டி வாஷ் பண்ணிட்டேங்க இந்த கம்பை. இப்போ நான் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறேங்க. தட்டு போட்டு மூடிடுறேன். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். இது கம்மியாக தான் வரும், அதனால் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நான் அரைச்சிக்கிறேன். நான் எந்த அளவுக்கு அரைக்கணும் பாருங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடுவேன்னா நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கணும் அதே மாதிரி தான் அரைக்கணும். இதை அரைச்சி இதை ஒரு நைட்டு ஃபுல்லாகவே மாவு புளிக்க வைக்கணுங்க. நம்ம மற்ற இட்லிக்கெலாம் எப்படி செய்வோம் அதே தாங்க. ஆனால் இது கம்புன்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள் நான் எந்த அளவுக்கு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் கிரைண்டர்லலாம் போட்டு கஷ்டப்பட தேவையில்லைங்க. இது மாதிரி பெரிய ஜார் இருந்தால் மிக்ஸி ஜார் அதுலேயே 2 வாட்டி போட்டு அரைச்சிங்கன்னா போதும். நான் பெரிய மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்படுதுன்னு சொல்லிட்டு. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றி இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக மாவு புளிக்க வைக்கணுங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டு நான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு கலந்துக்கிறேன். இதுலேயே சால்ட்டு போட்டு கலந்து இந்த மாவு ஒரு நைட்டு ஃபுல்லாகவே புளிக்க வைக்கணும். ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். நீங்கள் கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை சால்ட்டு வேணாலும் போட்டு அரைச்சிக்கலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா மாவு அரைக்கும் போதே மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிருங்க. பாருங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக மாவு புளிக்க வச்சேன். எப்படி பாருங்கள் நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு மாவு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த கரண்டியில் தள்ளும் போதே உங்களுக்கே நல்லா தெரியும் மாவு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த இட்லி எல்லாருமே சாப்பிட்லாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாருமே கொடுக்கலாம். இது உடம்புக்கு குளிர்ச்சி தான். இது உடம்புக்கு ஹீட்லாம் கிடையாது. கம்பில் நம்ம கூழ் சாப்பிட்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது கம்பு இட்லி. நான் பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். தண்ணி சூடு பண்ணிவிட்டு நான் எப்பவுமே எண்ணெய் தடவி சுடுவேன். இந்த வாட்டி துணி போட்டு தான் சுட போகிறேன். ஆனால் தண்ணி நல்லா சூடு ஏறட்டும். தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது ஹோல்ஸ் இருக்க தட்டுங்க, அதனால் நான் துணி போட்டுக்கிறேன். துணி போட்டு மாவு அதில் ஊற்றிக்கலாம். நான் இதில் ஆப்ப சோடா மாவு எதுவுமே கலக்கலை. இது கூட அப்படி இருந்து மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. பாருங்கள் நம்ம நார்மல் இட்லி மாதிரி தான். ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் தண்ணி கலந்தால் போதும். இதில் தண்ணிலாம் நான் கலக்கலை, கரெக்டாக இருந்தது, அதனால் அப்படியே ஊற்றிக்கினேன். இட்லி ஊற்றி நல்லா ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த இட்லி. உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு இட்லி. இது எல்லாமே சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள் மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. அப்படியே
நம்ம 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். பாருங்க, மாவு நல்ல இதுவாகி நல்ல இட்லி வந்து வெடிச்சு வந்திருக்கு. நம்ம ராகி இட்லி போட்டோம்ல அது மாதிரி இருக்கு இது. அந்த கோதுமை இட்லிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, அதே மாதிரி இந்த இட்லிக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே தட்டில் மாற்றிக்கினேன் இட்லியை. எண்ணெய் தடவி எப்பவுமே செய்வேன், இந்த வாட்டி தான் துணி போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க இட்லி. இதுக்கு நான் தேங்காய் சட்னி சாம்பார் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு இட்லி எடுத்து உங்கள் கையில் புட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இட்லி அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம நிறைய அரிசி உளுந்தெல்லாம் போட்டு ஆட்டி ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மாதிரி சாப்பிட்றதோட இதை மாதிரி அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம் இட்லி ஊற்றிக்கலாம், ஒரு டைம் தோசை ஊற்றுனீங்கன்னா இந்த மாவு சரியாக போய்டும். அது மாதிரி அரைச்சிக்கலாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே.